கடன் தொல்லை தாங்க முடியாம இந்த ஆளு ஒரு பிரிட்ஜ் மேல இருந்து ஆத்துக்குள்ள குதிச்சு சூசைட் பண்றான். ஆனா அவனோட கெட்ட நேரம் சாக கூட அவனுக்கு கொடுத்து வைக்கல. ஒரு ஆத்தோரமா அடிச்சுட்டு வந்து கீழே விழுந்து கிடக்குறான். ஏஞ்சி பார்த்த அப்புறம் தான் அவன் அந்த ஆத்துக்கு நடுவுல இருக்க தீவுக்குள்ள மாட்டிக்கிட்டான்னு அவனுக்கு தெரிய வருது. ஸோ அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக அவன் போனை எடுத்து பார்த்தா போன்ல சார்ஜ் கம்மியா இருக்கு. ஸோ சார்ஜ் காலி ஆகிறதுக்குள்ள யாருக்காவது கால் பண்ணலான்னு அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அந்த பொண்ணு இவர் பேசுறத கூட கேட்காம அவரை திட்டிட்டு ஃபோனை வச்சிட்றா. சரி எமர்ஜென்சி நம்பருக்காவது கால் பண்ணி பார்க்கலான்னு ஃபோன் போட்டு பார்க்குறாரு. ஆனால் ஃபோனில் பேசுகிற ஆளு ஆத்துக்கு நடுவில் தீவா லூசானி ஃபோனை வைடான்னு திட்டிடுறாரு. என்னடா இது எவனுமே ஹெல்ப் பண்ண மாட்டானேன்னு யோசிச்சுட்டு இதுங்க கிட்டலாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதில் பேசாமல் இந்த ஆற்றுல நீந்தியே தப்பிச்சிடலான்னு இப்போ அந்த ஆற்றுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நடந்து போகிறாரு. தண்ணிக்குள்ளே போக போக அவருக்கு லைட்டாக பயம் வருது. ஏன்னா அவருக்கு சுத்தமாக நீச்சல் தெரியாது. அதோட இப்போ நீந்தி தப்பிச்சு போய் அப்படி என்ன பெருசாக கழட்ட போகிறேன், அதே கடன் பிரச்சனை, வீடு வாசல் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படணும். அதுக்கு பேசாமல் இந்த தீவுக்குள்ளேயே கொஞ்ச நாள் தலைமறைவாக வாழ்ந்துடலான்னு ரிட்டர்ன் அந்த தீவுக்கே போகிறாரு. அங்கே இருக்க மஷ்ரூம்ஸை சாப்பிட்டு பசியை ஆற்றிக்கிட்டு இருட்ட போதுன்னு நெருப்பை உண்டாக்குறதுக்காக 2 குச்சை எடுத்து வச்சு ரொம்ப நேரமாக அதை தேய்ச்சிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. இப்போ ஒரு தம் அடிச்சாதான் சரியா வரும்னு அவர்கிட்ட இருந்த தம்மை பற்ற வைக்கிறாரு. இப்போதான் புரியுது அவர்கிட்ட ஆல்ரெடி லைட்டர் இருந்திருக்கு. நெருப்பை பற்ற வச்சு தூரத்தில் இருக்க பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் திடீர்னு என்ன நினைச்சாருன்னு தெரியல, வேக வேகமாக ஏஞ்சி போய் அந்த ஆத்து கிட்ட நின்றுட்டு அவர் பேண்ட்டை கழட்டிட்டு யாராவது இருக்கீங்களா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் இங்கே ஜாலியாக இருக்கேன், ஐ எம் அ ஃப்ரீ மேன்னு சொல்லி தனியாக லூஸ் மாதிரி கத்திட்டு இருக்காரு. தூரத்துல அங்க இருக்க ஒரு பில்டிங்ல இருந்து ஒரு பொண்ணு இவர் பண்ற இந்த கூத்தையெல்லாம் வேலை வெட்டி இல்லாம இவரையே ஃபுல் டைம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஃபுல் மூவியோட எக்ஸ்பிளனேஷன் கீழே இருக்க லிங்க்ல இருக்கு. அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.